ஹலோடா அமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜெமின்க்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஷாட்டோட நேம் மாஃபியாஸ் லவ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் பாரிஸில் நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஜெமின் தான் உட்காந்துருக்காரு. பொறுக்கி எங்கே போனாலும் இவனை பார்க்க வேண்டியதாக போயிடுது. எப்படி பார்க்குறான் பாரு, நல்லா சாப்பிட்ற மாதிரி. ஏன் நீ மீட்டிங்கை கவனி, இவனை கவனிச்சா இவன் இப்படி தான் எப்போ தானும் நல்லா திங்குற மாதிரியே பார்த்துட்டு பொறுக்கி அப்படின்னு நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் கழித்து மீட்டிங்கும் முடியுது. நீங்கள் தான் ஃபோன் பார்த்துட்டே அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக யாரோட செஸ்ட்லேயும் மோதுறீங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெமின் தான். நீங்கள் அப்படியே பொறுமையாக நிமிர்ந்து ஜெமினை பார்க்குறீங்க. அச்சோ, இந்த பொறுக்கியா சும்மாவே அவன் ஆடுவான், இப்போ வர மோதிட்டேன், என்ன பேச போகிறானோ? ஐயன், இதெல்லாம் உனக்கு தேவையா? எங்கேயாவது ஃபோனில் கண்ணை வச்சுட்டு வந்த நேரம் எதில் யார் வராங்கன்னு பார்த்துன்னா போயிருக்கலாம். இப்போ இவன் என்னென்னலாம் பேச போகிறானோ தெரியல. இன்னடி முழிச்சிட்ருக்க, வந்துடுச்சு, ஒரு சாரி சொல்லுவ மாதிரி இருக்கா? கண்ணை எங்கே வச்சுட்டு வருவானே தெரியாது. ஆமாம், இப்போ இவன்கிட்ட சாரி கேட்கலன்னா அழுதாங்க. என்னடி முணர்ற? எங்கே பேசு, நான் இங்கே தானே நிற்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், தெரியாமல் எரிச்சிட்டேன், சாரி. இப்போ நான் போகலாமா? என்னடி நக்கலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சாரி மிஸ்டர் பார்க் ஜிமின், தெரியாமல் இடிச்சிட்டேன், இப்போ நான் போகலாமா? இது ஓகேவா ஜிமினா? ஓகேவா? இந்த வாய் மட்டும் இல்லைலாம் ஒன்றெல்லாம் எப்படி தாண்டி உங்கள் அப்பா ஒன்று வச்சு சமாளிக்கிறான்? எப்படி சமாளிக்கிறான்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடு. என்ன இன்றைக்கி மாமனை மீட்டிங்கில் அப்படி வெறிக்க சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு இருந்த? சொல்லிடி, மாமனை ஏன் அப்படி பார்த்துட்டு இருந்த? பொறுக்கி, மாமனா மாமன் யாருக்கு? யாரா மாமன்? பொறுக்கி, அதுவும் நான் ஒன்றும் உன்னை சாப்பிட்ற மாதிரி பார்க்கல, நீ தான் என்னை திங்குற மாதிரி பார்த்துட்டு இருந்த மீட்டிங் ஃபுல்லாக. உன்னை எதுக்கு மீட்டிங் பாரிஸ் வந்து அட்டன் பண்ணுறான்னா என்னை திங்குற மாதிரி பக்கத்துக்கு தான் அட்டன் பண்ண சொன்னாங்களா? அப்போ நீ மீட்டிங்கை கவனிக்கல, என்ன தான் பார்த்துட்டு இருந்த, அப்படி தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் இல்லை, நான் ஏன் ஒன்று பார்க்கணும்? அப்புறம் எப்படி சொன்னேன்? நான் அப்படியே ஒன்று திங்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன்னு. டேய் பொறுக்கி, நடிக்காத என்ன? அப்போ மீட்டிங் நடுவில் பார்த்தப்போ நீ என்னையே தான் பார்த்துட்டு இருந்த. நீ எங்கள் மீட்டிங்கை கவனிச்சோ யாருக்கு தெரியும்? நீ பார்த்துருக்கடி, நீ மீட்டிங் கவனிக்கெல்லாம் வரல, என்ன பார்க்க தான் வந்துருக்க, கரெக்டா? உன்னெல்லாம் யார் பார்க்க வருவா? நான் மீட்டிங் பார்க்க தான் வந்தேன். ப்ரொஃபஷ்னலாக பேசுங்க மிஸ்டர் பார்க் ஜிமின். ப்ரொஃபஷ்னலாவா? பேசுகிறேன், இந்த இப்போ பேசுகிறேன் பார். ஒன்று உங்கள் அப்பா எதுக்கு தான் அனுப்பிச்சானோ, மீட்டிங்கை பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சானோ இல்லை என்ன பார்க்க அனுப்பிச்சானோ தெரில. மிஸ்டர் பார்க், என்னை பற்றி பேசுகிறீங்களா? அது ஒன்று எடுத்துக்கோங்க, எங்கள் அப்பாவை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது, உங்களுக்கு அதுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. அது சரி, அப்பாவை பற்றி பேசினா மட்டும் அப்படியே வந்துடுமே இவளுக்கு கோவம். அப்படி எங்கிட்ட தாண்டி வருது இந்த பொண்ணுங்களெல்லாம், அப்பனை பற்றி பேசினா மட்டும் கோவம் அப்படி மூக்கு மேலே வந்துடுமே. ஆமாம், எனக்கு கோவம் வருந்தான். ஏன் உங்கள் அப்பாவை பற்றி பேசினா அவனுக்கு கோவம் வராதா என்ன? அதேமாரி தான் எனக்கும். அப்போ உங்கள் பிஏ வந்து, மேம் ஷெடியூல் கிளியர் ஆகிடுச்சு, நம்ம போகலாம். இதோ வரேன், நீ பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஜிமின் போகிறவங்களே சிரிச்சுட்டே பார்க்குறாரு. ஃபியூ டேஸ் போகுது. ஒரு குட்டி இன்ட்ரோ பார்க்கலாமா? ஜிமின் அப்பாவும் உங்கள் அப்பாவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான். நான் ஜிமின் அப்பா உங்கள் அத்தையை, அதாவது உங்கள் அப்பாவோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கடைசி வரைக்கும்னு சொல்லி 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் ஜிமின் அப்பா கடைசியில் கல்யாணத்து வரைக்கும் போயிட்டு உங்கள் அத்தையை பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் அத்தை அதனால் வந்து ஒரு டிப்ரெஷன்லேயே இறந்தும் போயிருப்பாங்க. இதனால தான் உங்கள் அப்பாவுக்கு ஜிமினப்பா மேலே செம்ம கோவம். ஸோ பிஸ்னஸ் 2ஆக உடையுது. ஸோ உங்கள் அப்பா தனியாகவும் ஜிமினப்பா தனியாகவும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் 2 பேரும் பிஸ்னஸில் படிப்படியாக வளர்ந்தீங்க. ஸோ இப்போ கொரியாலே வந்து ஒன் ஆஃப் த டாப் பிஸ்னஸ் மேன்னா இவங்க 2 கம்பெனியே சொல்லலாம். நீங்கள் கொரியா போயிட்டு லேண்ட் ஆகுறீங்க. இப்போ நைட் ஆகுது, உங்கள் பெட்டில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க. ஜிமின் சொன்னதே தான் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ இந்த பையன் வேறு எதுக்கு இப்போ மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கான்? அவன் சொன்ன வார்த்தை, அதுலேயும் அந்த மாமா என்னை ஏதோ பண்ணதே, கடவுளே தூங்க கூட முடியல. டே ஜிமினா, அப்படி என்னடா பண்ண? பொறுக்கி எப்படி மண்டைக்குள்ளே ஓடிட்டு தூங்க விடாமல் பண்ணுறான் பாரு.
சரியான பொறுக்கி ஜிமினானி பொறுக்கி. இப்போ கரெக்ட்டா உங்க ஃபோனுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா அதுல ஜியோக்குன்னு இருக்கு. இவன் எதுக்கு இப்போ கால் பண்றான்? எந்த நேரமும் தொல்ல பண்ணிட்டே இருக்கான். அப்படின்னு நீங்களும் கால் அட்டெண்ட் பண்றீங்க. ஹலோ. ஹாய் செல்லம். என்ன பண்ற? செல்லம் கில்லம்ன்னு சொல்லிட்டு வேல வச்சுக்கிட்டு பல்ல தட்டி கையில குடுத்துருவேன். என்னடா உன் பிரச்சனை? நீ தான் என் பிரச்சனை. ஆ எவ்ளோ நாள் ஆச்சு உன்ன லவ் பண்றேன்னு சொல்லி. ஆ ஏதாவது ஒரு பதில் சொன்னியாடி? ஆ இங்க பாரு என்ன டீன்னு போட்டு கூப்பிடுற வேலைலாம் வச்சுக்காத. எனக்கு கோவம் வருது. புரியுதா? அண்ட் அதுக்கான ஆன்ஸர நான் எப்பயோ சொல்லிட்டேன். எனக்கு உன்ன பிடிக்கல. உன்ன லவ் பண்றதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ புரியும்னு நெனைக்கிறேன். இன்னும் எத்தன நாள்ல இப்படி டார்ச்சர் குடுத்துட்ருப்ப? என்னடி எவ்ளோ நாள் தான் நானும் கெஞ்சிட்டே இருக்கறது? என்ன அவ்வளோ பெரிய அழகின்னு நெனப்பா? ஆ ஒரு பையன் எவ்ளோ நாள் உன் பின்னாடி கெஞ்சிட்டு இருக்கறது? நீ என்ன பொண்ணே கிடைக்காதுன்னு நெனைக்கிறியா? இல்ல உனக்கு தான் பொண்ணுங்க லைன்ல கட்டிட்டு நிப்பாங்கன்னு தெரியுதுல்ல. அப்ப போய் அவங்களே லவ் பண்ண வேண்டியதானே. நான் அழகு தான். அதுக்கு நீ ஒன்னும் சர்டிஃபிகேட் தரணும்னு அவசியம் இல்ல. இடியட். அப்படின்னு நீங்க ஃபோன கட் பண்ணிட்டு படுக்குறீங்க. ச்சே! நேரங்கெட்ட நேரத்துல இந்த இடியட் வேற. டேய் நீங்க தான் ஒரு கெஃபேக்கு போறீங்க. அது நீங்க யூசுவலா போற கெஃபே தான். ம். என்ன இது? யூசுவலா அந்த கெஃபேல கூட்டமா தானே இருக்கும். ஆனா இன்னைக்கு கூட்டமே இல்ல. ஏதோ ஒண்ணு நம்ம போய் உட்காருவோம். அப்படின்ட்டு நீங்க உங்க ஆர்டர் சொல்றீங்க. அப்ப நீங்க கரெக்ட்டா உங்க ஃபோன் எடுத்து உங்க ஃப்ரெண்ட் மிஷிக்கு தான் கால் பண்ணலான்னு போறீங்க. பட் கரெக்ட்டா அவளே உங்களுக்கு வீடியோ கால் பண்றா. நீங்க அட்டெண்ட் பண்ணி, "ஹலோ மிஷி, எப்படிடி இருக்க?" "நான் நல்லா இருக்கேன் ஒயன். நீ எப்படி இருக்க?" "நல்லா இருக்கேன் மிஷி." "அப்புறம் ஒயன் லைஃப்லாம் எப்படி போகுது?" "லைஃபா? ஏதோ போகுது." "ஏன்டி இவ்ளோ சலிச்சுக்கிற?" "பெண்ணென்ன மிஷி, அந்த இடியட்யோ கால் பண்ணிட்டே இருக்கான். டென்ஷன் ஆவுது. ஒரு நாள் கூட விடாம டெய்லியும் கால் பண்றான். நேத்து ஃபோன் பண்ணி ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான்." "என்னடி ஆச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? சரி கூல் டவுன் ஆகு." "அப்படி என்ன சொன்னான் அந்த இடியட்?" "அவனா நேத்து ஃபோன் பண்ணி, நான் உனக்கு எப்ப லவ் யூ சொன்னேன்? ஏன் எனக்கு இன்னும் பதில் சொல்லன்னு கேட்குறான்டி." "சரி நீ என்ன சொன்ன?" "நான் சொன்னேன், அதான் உனக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே. நான் உன்ன லவ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன்ல, "என்னடி நீ என்ன அவ்ளோ பெரிய அழகா?" அப்படின்னு கேட்டான். எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் தான் அவ்ளோ அழகு இல்ல. சாருக்கு பொண்ணுங்க லைன் கட்டி நிப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டேன். இடியட். டென்ஷன் பண்ணிட்டான் நேத்து ஃபோன் பண்ணி. "சரி, சரி ஒயன். கூல் டவுன், கூல் டவுன். அப்படிலாம் ஒரு இதுவாவே எடுத்துக்காத." எங்க மிஷி, எத்தன தாட்டி அவன் நம்பர பிளாக் பண்ணாலும், திரும்பி திரும்பி வேற நம்பர்லேருந்து கூட டார்ச்சர் பண்றான். அதனால நான் நம்பர பிளாக் பண்றதே நிறுத்திட்டேன். எப்படியா இருந்தாலும் திரும்பி திரும்பி கூப்பிட தான் போறான்னு சொல்லிட்டு. "சரி ஒயன். கூல், கூல். சரி விடு பார்த்துக்கலாம்." அந்த இடியட் பத்தி பேசினாலே டென்ஷன் தான் ஆகுது. சரி அத விடு. உனக்கு அங்க லைஃப்லாம் எப்படி போகுது? ஆ யுனிவர்சிட்டில எல்லாம் ஓகேவா? செட் ஆயிடுச்சா? ஒயன் செட் ஆயிடுச்சு. ம். அப்புறம் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? நிஷி பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது புடிச்சிட்டியா என்ன அங்க போய்? ஒயன் ஏய் சொல்லுடி புடிச்சிட்டியா என்ன? ஆமா ஒயன். பாத்தியா சொன்னியா நீ? இருடி அதான் இப்ப சொல்றேன்ல. ம். பேரு பிக்ஸு. ஆக்சுவலி அவன் என்ன புடிச்சிருக்குன்னு சொன்னான்னு முன்னாடியே சொன்னேன்ல உனக்கு. ஒரு பையன புடிச்சிருக்குன்னு சொன்னான்னு. ஆமா சொன்னேன். அதான் அவன் வந்து திரும்பியும் கேட்டான். எனக்கும் ஒரு 1 மந்த்தா அவன் நெனப்பாவே இருந்தது. பாத்தியா சொன்னியா நீ? சொல்றத கேளுவேன். சரி, சரி. நீ கன்டின்யூ பண்ணு. அதான் நெனப்பாவே இருந்தது. பார்த்தா நல்ல பையன் மாரி தான் தெரியிறான். நல்லா கேர் பண்றான் ஒயன். அதனால நானும் ஓகே சொல்லிட்டேன். பார்றா! ம். மேடம் இப்ப கமிட்டட். ம். இனிமேல் கப்புள் ஃபோட்டோலாம் போஸ்ட் பண்ணுவீங்க போலயே! ஒயன் சும்மா இரு. பாத்தியா? ம். எங்க ட்ரீட் எங்க? அ இங்கேருந்து எப்படி ட்ரீட் குடுக்கறது? யுனிவர்சிட்டிலாம் முடிச்சுட்டு அங்க வந்து ட்ரீட் குடுக்குறேன். எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. யுனிவர்சிட்டிலாம் முடிச்சுட்டு நீங்க வருவியான்றது. ஒயன் அதுக்குள்ளார டீஸ் பண்ற பாத்தியா? சரிடி நான் டீஸ் பண்ணல. ம். சரி. யாரா இருந்தாலும் பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு பத்திரமா பழகு. அதுதான் நான் உனக்கு சொல்லுவேன். ம். கண்டிப்பா ஒயன். சரி நான் ஒண்ணு கேட்கணும்னு நெனச்சேன் உன்ன. என்ன மிஷி சொல்லு. அது அதான் ஜிமின் பத்தி. அவனா அந்த பொறுக்கி
என்னடி ப்ளஷ் ஆகுற? அதுவா? அவன் அவன் தான் சொல்லு. ம். என்ன? உன்ன வந்து பார்த்தாரா? அத ஏன் மிஷின் கேட்குற? அவன் ஒரு நாள் கூட என் கண்ல படலன்னா தான் அதிசயம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, கரெக்ட்டா கெஃபேக்குள்ள ஜிமின் என்டர் ஆகுறாரு. ஏய் ஏய் மிஷி மிஷி மிஷி. ஏய் மிஷி மிஷி. அந்த பொறுக்கி தான் வரான். நேரா இங்க தான் வரான். நான் அப்புறமா பேசுறேன். இப்ப கட் பண்றேன். ஏய் ஒயின் 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 அப்படின்னு சொல்றதுக்குள்ளார நீங்க கால கட் பண்ணிட்டீங்க. ஜிமின் நேரா வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க சேர்ல தான் உட்காராரு. டேய் பொறுக்கி, அது எப்படிடா? எப்பயுமே கரெக்ட்டா நான் வர டைம்க்கு கரெக்ட்டா கெஃபேக்கு வந்துடுறேன். ஆ? அது எப்படி? இது என்னடா கதையா இருக்கு? ஏன்டி இது பப்ளிக் கெஃபே. எனக்கு எப்போ தோணுதோ வருவேன், எனக்கு எப்போ தோணுதோ போவேன். உனக்கு வேணுனா நீ வேற டைமிங்ல வா. எல்லாத்துக்கும் பதில் வச்சிருப்பான் இவன். என்னடி மொணர்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வந்ததே தான் வந்தேன். அதான் அத்தன சேர்ஸ் காலியா இருக்குல்ல. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே தான் வந்து உட்காரணுமா? நீ எங்க புடிச்சிருக்கோ அங்க தான் உட்கார முடியும். உனக்கு வேணுனா வேற எங்கேயாவது போய் உட்காந்துக்கோ. உன்ட்ட பேசி ஜெயிக்க முடியாதுடா சாமி. அப்போ கரெக்ட்டா உங்க ஆர்டரும் வருது. நீங்க வாங்கி டேபிள்ல வச்சு குடிக்கிறீங்க. ஜிமின் உங்களையே தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என்ன எதுக்கு இப்படி சாப்பிடுற மாரி பார்க்குற? உனக்கு வேணும்னா சொல்லு ஆர்டர் பண்றேன். அத விட்டுட்டு என்ன இப்படியெல்லாம் பார்க்காத. அப்புறம் எனக்கும் வயிறு வலிக்கும். எது? வயிறு வலிக்குமா? இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கிறா. நீ குடி. நான்லாம் கேட்க மாட்டேன். நீ கேட்டாலும் நான் தரமாட்டேன். போடா பொறுக்கி. என்னடி பொறுக்கி பொறுக்கின்ற? ம். அப்புறம் பொறுக்கிய பொறுக்கின்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? எப்படியோ கூப்பிடுறீ. ஆனா இந்த பொறுக்கி கூட நல்லா தான் இருக்கு அழகா. அப்படியே மாமன்னு கூப்பிட்டா கூட தான் அழகா இருக்கும். நீ தான் கூப்பிட மாட்றியே! சார் அதெல்லாம் உங்க கனவுல தான் நடக்கும். மாமா மேல மாமா? டேய் உனக்கு ஆனாலும் கொழுப்பு ஜாஸ்தி தான்டா. அன்னைக்கு அந்த மாரி பாரிஸ்லயும் அதே தான் சொல்ற. இங்க வந்து அதே தான் சொல்ற. அப்புறம் நானும் எவ்வளோ தட்டி கேட்குறேன். கூப்பிடுறியா? ஆசையா கேட்குறேன்ல கூப்பிடுறியா? ஆ? டேய் பொறுக்கி இப்படி பேசிட்டு இருந்தேன். நான் எந்திச்சு வேற சேருக்கு போயிருவேன். ஓ! மேடம் வேற சேருக்கு போனா மட்டும் அப்படியே நாங்க விட்டுருவோம். ஆ? பின்னாடியே வருவேன்டி. பின்னாடியே வருவேன்டி. பின்னாடியே வந்து உன் பக்கத்துலயே உட்காருவேன். ம். போடா பொறுக்கி. அப்படின்ட்டு நீங்க உங்க ட்ரிங்க்க குடிக்கிறீங்க. ஜிமின் உங்கள ரசிச்சு பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அந்த கன் இருக்கே கண்ணு. அப்படியே இழுக்குதுடா. அப்படியே கீழ வந்தா அந்த உதடு. என்ன பண்றவ நீ? என்ன பண்றன்னு தான் புரிய மாட்டேங்குது. எங்கேயாவது குடிக்கிறாளே! இந்தா ஜிம்னா குடிக்கிறியான்னு கேட்டு குடிக்கிறாளா பாரு. அதெல்லாம் கேட்க மாட்டா. அதெல்லாம் கேட்க மாட்டா. எப்படி கேட்பா? அப்போ டக்குன்னு ஜிமினோட ஐஸ் டார்க்கா மாறுது. உங்களுக்கு பின்னாடி தான் பார்க்குறாரு. நீங்க எதையுமே கண்டுக்காம நீங்க பாட்டுன்னு குடிச்சிட்ருக்கீங்க. பின்னாடி பார்த்தா ஜிமினோட பாடி கார்ட்ஸ் தான் ஜியோக்க வாய பொத்தி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்ட்டா நீங்க உங்க ட்ரிங்க்க குடிச்சு முடிச்சுட்டு ஜிமின நிமிர்ந்து பார்க்குறீங்க. இன்னும் எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்க போற? நானும் குடிச்சு முடிச்சுட்டேன். ஏன்டா கெஃபேக்கு வர்றதே வர்ற. ஏதாவது ஆர்டர் பண்ணலாம்ல அட்லீஸ்ட். ஆ? நீ குடிடி அதுவே போதும். நீ விட்டா இப்படிதான் ஏதாவது லூசுத்தனமா பேசிட்டு இருப்ப. நான் கிளம்புறேன். அப்படின்ட்டு நீங்களும் உங்க பேக் எடுத்துட்டு கிளம்புறீங்க. ஜிமின் கெஃபேலேருந்து நேரா ஒரு பேஸ்மெண்ட் பாணி இருக்கு. அந்த பிளேஸ்க்கு தான் போறாரு. அங்க கார்ட்ஸ் எல்லாம் ஜிமின்க்கு பவ் பண்றாங்க. ஜிமினோட ஆரா அப்படியே ரொம்ப கோல்டன் டார்க்கா சேஞ்ச் ஆகுது. அவரு நேரா போயிட்டு ஒரு டார்க் ரூம் மாரி இருக்கு. அதுல ஒரு சேர்ல தான் உட்கார்றாரு. அந்த சேருக்கு ஆப்போசிட்ல தான் ஒரு சேர்ல ஜியோக்கு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவனுக்கு அங்கங்க ப்ளீட் ஆகுது. செம்மையா வலியில இருக்கான். பார்த்தாலே தெரியுது. டேய் யார்றா நீனு? என்ன எதுக்குடா கத்தின்னு வந்து வச்சிருக்க? ஆ? தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோயேன். ஆ? எங்க அப்பன்ட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான். அப்படி என்னடா புடுங்குவான் உங்க அப்பா? ம்? நான் இவ்வளோ வாங்கியும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா. ஆ? திருந்தவே மாட்ட. அப்படின்னு 2 பஞ்ச் அவன் மூக்குலயே வைக்கிறாரு. அவனுக்கு ரத்தமா ஊத்துது மூக்குலேருந்து. எதுக்குன்னு தானே நினைக்கிற? இந்த 2 பஞ்சு எதுக்குன்னு தானே நினைக்கிற? எதுக்குடா உன்னை வந்து தூக்கிட்டு வந்து கட்டி போட்டு அடிக்கிறோன்னு? நியாயமா பார்த்தா உன்னெல்லாம் மேலே அனுப்பியிருக்கணும்டா. ஏதோ பொழைச்சி போன்னு விட்டுட்டேன். புரியுதா? ஒயன் என் பொண்டாட்டிடா. ஆ? அவளை டார்ச்சர் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத. புரியுதா? நீ வச்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சுது அவ்வளோதான் உனக்கு.
இப்படி பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஒரு ஏடியா மேலே அனுப்பிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் புரியுதா? அப்படின்னு அவர் காய்ச்ச பார்க்குறாரு. அப்போ ஒரு கார்டு அவருக்கு டவல் எடுத்துட்டு வந்து தரான். அந்த டவலால அவர் கையில இருக்க பிளட்ட வைப் பண்ணிட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்புறாரு. ஜிமின்னா நேரா உங்க வீட்டுக்கு தான் போறாரு. நேரா போயிட்டு உங்க ஹாலில் தான் உட்கார்றாரு. அப்பதான் உங்க அப்பா அவரோட ரூம்ல இருந்து வெளியில வராரு. ஜிமினை பார்த்ததும் அவருக்கு செம்ம கோவம் வருது. டேய் நீ எப்படிடா இங்கே வந்த? செக்யூரிட்டி நீ எதுக்கு வெளியில் போட்டு வச்சிருக்கேன்? டேய் என்னடா பிடுங்கிட்டு இருக்கீங்க? டேய் வெளியில் போடா, நீ ஃபஸ்ட்டு வெளியில் போ. ஆமா கூல் கூல். இப்போ நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற? எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற? பாரு ஆல்ரெடி பிபி சுகர்லாம் எல்லாம் இருக்குது என்ன? அப்புறம் வயின்னு வேற நீ ஒரு ஆள் தான் இருக்கிற. அதனால் உடம்பு ஒழுங்காக பார்த்துக்கோ. இப்போ எதுக்கு நீ இப்படி கத்துற? டேய் நீ என் கோவத்தை கிளறாதடா. இப்போ எதுக்குடா இங்கே வந்த? எதுக்கு வந்திருப்பேன் நீ தான் சொல்ல மாமா. டேய் ஃபஸ்ட்டு இந்த மாமானு கூப்பிட்றது நிறுத்துடா. யாருக்கு யார்ரா மாமா? இது என்னடா கதையாக போச்சு? உன் பொண்ணுக்கிட்ட கேட்டாலும் இதே தான் சொல்கிறா, யாருக்கு யார்ரா மாமான்னு. உன்னை கேட்டாலும் இதே தான் சொல்கிற. ஆனாலும் உன் பொண்ணு எனக்கு பிடிக்குமாம்மா. சாரி இதையே மாற்றி கூட சொல்லலாம். உன் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும். டேய் அட பொங்காத மாமா, இரேன் நான் சொல்கிறது கேளு. பொங்காத என்ன நீனு? இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா, எனக்கு உன் பொண்ணை கொடு. உன் பொண்ணை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆச்சு கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துக்கிறேன். என்ன சொல்கிறேன்? டேய் நானே கழுத்தை பிடிச்சி வெளில தர்றதுக்கு முன்னாடி போயிடுடா. நான் ரொம்ப கோவப்படுத்துகிறேன். நீ உன்னை யார் மாமா கோவப்பட சொன்னா? நான் சொன்னேன்? நான் சொல்லவே இல்லையே. நீ எதுக்கு இப்போ கோவப்படுற? ஒரு மாப்பிள்ளையா நான் என்ன வந்து பண்ணுவோம் அதை தானே கேட்குறேன். உன் பொண்ணை விடுன்னு கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? தப்பு இருக்குதாண்டா, தப்பு இருக்குது. என் பொண்ணை நான் யார் வேணால் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனால் உனக்கெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. பத்தியா இதானே வேணான்றது. சரியில்லை மாமா நீ. எவ்வளோ பொறுமையாக வந்து உன்கிட்ட நான் வந்து பொண்ணு கேட்குறேன். ஆனால் நீ இப்படி பண்ணுற பத்தியா? அப்படி தான்ட்டு பேசுவேன். என் பொண்ணை உனக்குலாம் தர முடியாது. போயிடு. ஒழுங்காக இங்கேருந்து பிரச்சனை பண்ணாமல் போயிடு ஜமீன். முதல்ல உங்கள் அப்பா, இப்போ அடுத்து என் பொண்ணு நீ ஏமாற்ற பார்க்குறியா? முடியாதுடா, சத்தியமாக முடியாது. என் பொண்ணை உனக்கு கொடுக்கவே மாட்டேன் நான். போயிரு. சும்மா நடந்ததே பேசிகிட்டு இருக்காதண்ணே. அது எங்கள் அப்பா பண்ணானா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் அப்பா பண்ணானே என் அப்பாண்ட போய் கேளு. நான் என்ன பண்ண முடியாதுக்கு? என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அதனால் நான் வந்து ஏறேன். திரும்பி அதே பேசாதண்ணே. நாளைக்கு உங்கள் அப்பா பண்ண மாதிரியே நீயும் பண்ணிட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? தர முடியாதுடா. என் பொண்ணை யாருக்கு வேணால் கட்டி வைப்பேன், ஆனால் உனக்கு தரவே முடியாது. மாமா சும்மா பேசினதே திரும்பி பேசிகிட்டு இருக்காதண்ணே. இனி செம்மையாக கோவம் வருது. பையனோட அப்பான்றதுனால தான் நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் அதேமாரி நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க. பார்த்து தெரியும்டா, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், என் பொண்ணை உனக்கு தர முடியாது. கண்டிப்பாக உனக்கு தர முடியாது. நீ இல்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்ப. என் பொண்ணை உனக்கு தரணுமா? கண்டிப்பாக தர முடியாது. வெளியில் போ ஜெமின், வெளியில் போ அப்படின்னு ஜெமினோட சட்டையை பிடிக்கிறாரு. அப்போ ஜெமினோட கார்ட்ஸ்லாம் தடுக்க வராங்க. ஜெமின் கையை காட்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, என்ன மீறி உன் பொண்ணை உன்னால் யாருக்கு கொடுத்துட முடியும் சொல்லு? கொடுப்பேன்டா, கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். கண்டிப்பாக அவளுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். அந்த வேலையை நான் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ பண்ணி தான் பாரு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஒயின் விஷயத்தில் யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன், பார்த்துக்கோ. பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க கார் என்டர் ஆகிற சவுண்ட் கேட்குது. ஸோ அவங்க அப்பா ஜெமின் ஷர்ட்லேருந்து கை எடுக்கிறாரு. அண்ட் ஜெமினும் அங்கேருந்து கிளம்புறாரு. நீங்கள் உள்ளே வரவும் ஜெமின் வெளில போகவும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் போகிற ஜெமினே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. இவன் இங்கே என்ன பண்ணுறான்? அப்பாவை பார்த்தா ஏன் ஒரு மாதிரி இருக்காரு? இந்த பொறுக்கி தான் கண்டிப்பாக எதாவது பேசியிருப்பான் வந்து, கண்டிப்பாக. ஸோ இவன் பண்ணுற வேலையால் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஜெமின் அவங்கள பார்த்து கண்ணடிக்கிறாரு. பொறுக்கி என்ன பண்ணிட்டு போகிறான் பாரு, அதுவும் அப்பா முன்னாடி அப்படின்னு நீங்கள் உங்கள் அப்பாட்ட போகிறீங்க. ஜெமினும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. என்னாச்சுப்பா, ஏன் அந்த பொறுக்கி இங்கே வந்துட்டு போகிறான்? அது ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு ஒரு மீட்டிங் நடக்க போதில்ல. ஆமாம்ப்பா, அதுக்கு? அதாம்மா, அதுக்கு சாரோட கம்பெனி தான் செலக்ட் ஆகும் போல். அதான் ஒழுங்காக எந்த வித பிரச்சனையும் பண்ணாமல் சைனை போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாம்மா. மிரட்டினானாப்பா உன்னை? மிரட்டினானா? சொல்லு, நான் என்னன்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வந்து பேசிட்டு போகிறான். நீ போய் ரெஸ்ட் எடுமா. அப்புறம் என் அப்பாவும் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்கப்பா, என்ன வேணால் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். உனக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேம்மா, நீ என்ன சொல்கிற? என்னாச்சுப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உனக்கும் அப்புறம் வயசாகிட்டே போதில்ல, அதான் பார்க்கலான்னு. நீ என்ன சொல்கிற? எனக்கு உங்கள் கூட இருக்கணும் தான்ப்பா ஆசை. பட் இருந்தாலும் ஹெசிடேட் பண்ணாதவா. அப்பா உனக்கு நல்ல பையனாக பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இங்கே என் மனசில் அந்த பொறுக்கி தானே இருக்கான். நான் எப்படி இப்போ அப்பாட்ட சொல்லி புரிய வைக்கிறது?
சரி, சும்மா பார்க்குறேன்னு தானே சொல்கிறாரு. ஓகே சொல்லி வைப்போம். அப்புறம் வேறு எதனா ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவோம். சரி ஓகேப்பா, நீங்கள் பாருங்கள். சரிடா, நீ போய் ரெஸ்ட் எடு. அப்புறமா அப்பா இதை பற்றி நான் உன்கிட்ட பேசுகிறேன், சரியா? அப்படின்னு அவங்க அப்பா போயிடுறாரு. நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. எப்படி ஒரு 1 வீக் போகுது. ஜிமன் இந்த 1 வீக் ஃபுல்லாக பிஸ்னஸ் விஷயமா ஃபாரினில் தான் இருந்திருப்பார். கரெக்டாக இன்றைக்கி தான் அவரோட ரிட்டர்ன். அப்படி ஈவினிங் ஆகுது. இங்கே உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா தான். ஈவினிங் ஆச்சு, நீங்கள் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. மணி 7 ஆகுது, ஆனால் நீங்கள் இன்னமும் வரல. ஸோ ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இன்றைக்கி நீங்கள் வரவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உங்கள் அப்பாவுக்கு பயமாயிடுது. நீங்கள் போன இடம் ஃபுல்லாக ஒன்று விடாமல் செக் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் எங்கேயுமே இல்லை. எங்கேம்மா போன? எங்கே போன நீ? ஐயோ ஒயன், உன்னை நான் எங்கே போய் தேடுறது? அப்போ தான் கரெக்டாக உங்கள் அப்பாவுக்கு யோசனை வருது. அவன் தான் பண்ணியிருப்பான், அந்த பொறுக்கி தான் பண்ணியிருப்பான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனுக்கு தான் கால் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறாரு. அப்போ கரெக்டாக ஜெமினே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன மாமா, உன் பொண்ணு எங்கன்னு தேடுறியா? உன் பொண்ணு அதானே தேடுறா? உன் பொண்ணு எங்கன்னு தேடுறியா? அதெல்லாம் கவலைப்படாத, ஒயனி கூட பத்திரமா இருக்கா. அண்ணா அவளை செம்ம கோவத்தில் இருக்கேன். அவள் ஃபேஸுக்காக மட்டும்தான் உன்னை நான் விட்றேன். சொல்லி அன்றைக்கி அவ்வளோ சொல்லியும் கேட்காம நீ ஒயனுக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்துருக்க. டி, என் பொண்ணு என்னடா பண்ண? என் பொண்ணு என்ன பண்ண? அவ்வளோ ஒழுங்காக விட்டுரு. ரொம்ப கோவப்படாத. என்ன ஆல்ரெடி சொன்ன மாரி உனக்கு பிபிலாம் நிறைய இருக்குது. உன் பொண்ணு என்கிட்ட பத்திரமா இருக்கா. என்னமோ சொன்னேன், நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். என்னை தாண்டி ஒன்றும் என்னால் பண்ண முடியாது, புரியுதா? உன் பொண்ணு என்கிட்ட பத்திரமா தான் இருக்கா. டேய், என் பொண்ணை விட்டுடா அவளை. அதெல்லாம் விட முடியாது. என்ன இது மேலேயும் நீ யோசிச்சு பாரு. இது மேலேயும் நீ அவனாவது பார்க்குறேன் அப்படி இப்படின்னு யோசிச்சேன்னா அவ்வளோதான் ஒன்று சொல்லிட்டேன். டேய், இதுக்கு மேலேயும் நீ அவனாவது பார்க்குற அப்படி இப்படி போயிட்டு அதை புரியுதா? என் பொண்ணை விட்டுடா, விடு. இப்பயே நாங்கள் கிளம்பி வரேன். ஒயன், எங்கடா என் பொண்ணு? பக்கத்தில் தான் இருக்காளா? ரொம்ப கோவப்படாத மாமா, இவனை வைக்கட்டுமா? அப்படின்னு ஜெமன் கால் கட் பண்ணிடுறாரு. உங்கள் அப்பாவுக்கு செம்ம கோவமாக வருது. ஸோ இதோட நான் இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன்டா. 1 ஷார்ட்டாக முடிக்கணும்னு தான் நான் நினச்சேன், பட் முடிக்க முடியல. ஸோ நம்ம 2 ஷார்ட் இல்லை 3 ஷார்ட்டாக இதை பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். பாய்.